கடலூர் மாவட்டம் எழுத்தூர் அருகே திடீரென டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த அரசு விரைவு பேருந்து எதிர் திசையில் வந்த கார்களின் மீது மோதிய விபத்தில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் உடல்கள் வைக்கப்பட்டுள்ள பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் கதறி அழுதது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் துரைசாமி. வணக்கம் துரைசாமி, மேலும் விவரங்கள். கடலூர் மாவட்டம் எழுத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்தின் டயர் வெடித்து சாலையின் நடுப்பகுதியில் இருந்த தடுப்பை தாண்டி எதிர்ப்புறம் பஸ் சென்றது. அப்போது சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற 2 கார்கள் மீது மோதியதால் கார்கள் அப்பளம் போல நொறுங்கியது. முதல் காரில் 6 நபர்களும், இரண்டாவது காரில் 3 நபர்கள் என மொத்தம் 9 பேர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரம்பலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடல்கள் காரில் சிக்கிக் கொண்டிருந்த நிலையில் தீயணைப்பு படையினர் மற்றும் மருத்துவர்கள் இங்கே உள்ள பொதுமக்கள் மீட்டு பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் படுகாயமடைந்த 4 பேர் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நேற்று இரவு போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV சண்முகம் ஆகியோர் இருவர் பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று வந்தவர்கள் பார்த்து ஆறுதல் கூறினர். இந்த நிலையில் தற்போது காலையில் முதல் பணியாக மருத்துவர்கள் இந்த உயிரிழந்த உடல்களை பரிசோதனை மருத்துவ பரிசோதனை செய்து வருகின்றனர். இவர்களின் உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டு செல்வதற்காக அமரர் ஊர்திகள் வரிசை கட்டி நின்று கொண்டு இருக்கிறது. இதில் காலை முதலே உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் வந்து உடலை கண்டு கதறி அழும் காட்சி நம்மை கண்ணீரை வர வைக்கும் வகையில் இருந்துள்ளது. இந்த தற்போது அரசு தலைமை மருத்துவமனையில் சம்பவத்திற்கு அமைச்சர் சிவசங்கர், போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் வந்துள்ளனர். இப்பொழுது அவர்களின் உடல்கள் ஒவ்வொரு உடலாக பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு 10-20 நிமிடங்களில் அவர்களின் உடல்கள் தங்களது சொந்த ஊருக்கு எடுத்து செல்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரைசாமி. தொடர்ந்து உறவினர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். என் மகன், என் பேரன், அதே மாதிரி என் மகளோட நாத்தனா பிள்ளைகளுவ, நாத்தனா புருஷன், அவரெல்லாம் நல்ல மனுஷங்க. ஒரே குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி புள்ள எல்லாருமே போச்சு. ஒரே ஒரு பையதான் இருக்கா, அது அப்பவும் இப்போ ஓடி கிடக்குறான். என் பேரை ஒருத்தன், என் பேரை 2 பேருவ, ஒருத்தன் அப்பவும் இப்போ அப்படியே கிடக்குறான். அவர் என்னத்த அம்மா, இந்த மாதிரி மவுத்து யாருக்குமே வரக்கூடாது. எதிரிகளுக்கு கூட இருந்தாலும் கூட நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறாள்.